அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நம் காணொளியில் காண விரும்புவது விநாயகர் சதுர்த்தி அன்று வாங்க வேண்டிய முக்கிய பொருட்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நிறைய கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் உளுந்து மாவு ராகு பகவானுக்கு மிகவும் உரியதாகும். கொல்லானது கேது பகவானுக்கு மிகவும் உரியதாகும். இந்த இரண்டு பொருட்களையும் ஒன்று சிறு சிறு அளவில் வாங்கி பூஜை அறையில் வைக்க வேண்டும். அடுத்ததாக வெள்ளித்தட்டு ஒன்றை வாங்கி வையுங்கள். அடுத்ததாக விநாயகர் பெருமானுக்கு மிகவும் பிடித்த எருக்கம்பூவால் செய்யப்பட்ட ஒரு பெரிய மாலை ஒன்றை வாங்குங்கள். அடுத்ததாக நிறைய அருகம்புல் சார்த்தி செய்யப்பட்ட ஒரு மாலையும் வாங்குங்கள். அதனை பூஜை அறையில் உங்கள் விநாயகர் பெருமானுக்கு வையுங்கள். நீண்ட நாட்களாக புதிய வாகனம் எடுக்க நீங்கள் திட்டமிட்டு இருந்தால் அந்த வாகனங்களை எடுக்க உகந்த நாளாக விநாயகர் சதுர்த்தி அமைகிறது. எந்த ஒரு தடை வந்தாலும் அதை தகர்த்து எறிந்து அந்த சக்கரத்தின் சுழல் போல சுற்றி கொண்டு வாழ்க்கையை பாதுகாப்பவர் ஸ்ரீ விநாயகர் பெருமான் அவர்கள். இருசக்கர வாகனங்கள் எடுக்க திட்டமிட்டு இருந்தால் விநாயகர் சதுர்த்தி நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். விநாயகர் சதுர்த்தியானது ஸ்ரீ விநாயகர் பெருமான் அவர்களின் பிறந்த நாள் ஆகும். அந்த பொருட்களாக முதலில் நீங்கள் உங்கள் வீட்டில் சிறு குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு யானை பொம்மை ஒன்றை வாங்கி கொடுங்கள். அடுத்ததாக சந்தனம், குங்குமம், விநாயகருக்கு மிகவும் பிடித்த மஞ்சள் பூக்கள், மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் போன்றவற்றை வாங்கி வையுங்கள். அடுத்ததாக விநாயகர் பெருமானுக்கு மிகவும் பிடித்த நாவல் பழம், கொய்யாப்பழம், கொழுக்கட்டை, பேரிக்காய், சுண்டல் போன்றவற்றை வாங்கி வந்து இறைவனுக்கு படைக்கலாம். மேலும் நீங்கள் முதலில் நல்ல நேரம் பார்த்து காலையில் ஒரு பிள்ளையாரின் சிறிய சிலை ஒன்றை வாங்கி வீட்டில் வைத்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இறைவனுக்கு மிகவும் பிடித்த முக்கணிகளான மா, பலா, வாழை போன்றவற்றையும் வாங்கி கொள்ளுங்கள். அவர் எப்பொழுதும் விரும்பி உண்ணக்கூடிய பெரிய அளவிலான கரும்புகள் 8 துண்டுகள் வெட்டி 4 இரு புறங்களிலும் பிரித்து வைத்து கொள்ளுங்கள். பிறகு கடலை 2 சேர்த்து பொரிகடலை, எள்ளுருண்டை, மோதகம், அப்பம், கொழுக்கட்டை போன்றவற்றை நீங்கள் நாளை வாங்கி இறைவனுக்கு படையுங்கள். வீட்டிற்கு தேவையான பெரிய மாவிளை போன்றவற்றை கட்டாயம் நீங்கள் கடைகளில் வாங்கி வந்து வீடுகளில் கட்ட வேண்டும். ஏனென்றால் அந்த இலையின் வடிவத்தில் ஸ்ரீ விநாயகர் பெருமான் அவர்கள் நம் வீட்டில் அலங்கார முகத்துடன் காட்சியளிப்பார்கள். வரும் விருந்தினர்களுக்கு மன மகிழ்ச்சியும் வீட்டில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அருட்பெரும் ஆற்றலாக ஸ்ரீ விநாயகர் பெருமான் அவர்கள் திகழ்கிறார். குழந்தைகளுக்கு புதிய ஆடை ஏதாவது வாங்க வேண்டும் என்று விரும்பினால் நாளை உகந்த நாளாக விநாயகர் சதுர்த்தி அமைகிறது. எனவே நாங்கள் கூறியுள்ளவற்றை விநாயகர் சதுர்த்தி அன்று வாங்கி விநாயகர் பெருமான் அவர்களுக்கு கட்டாயம் படையுங்கள். உங்களது வாழ்வை சீரோடும் சிறப்போடும் அமையும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.